வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேலியில டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட லெட்ஜர் டீடைல்ஸ் எல்லாமே டேலியில எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேலியில நம்ம கிட்ட லெட்ஜர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் காமிக்கிறேன் ஆல்டர். ஸோ லெட்ஜர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு இருக்கிற கேஷ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜர் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட பார்ட்டி லெட்ஜர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பார்ட்டி லெட்ஜர்ஸ் யூஸ்வலாக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் அப்படிங்கிறதுல போயிட்டு லெட்ஜர் அப்படிங்கிறதுல போயிட்டு தான் நம்ம ஒவ்வொரு லெட்ஜராக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட மல்டிபிள் லெட்ஜர் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்ல நம்ம ஃபில் பண்ணிட்டு அதை ஒரே ஷாட்ல நம்ம டேலியில இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் ஃபைல் இருக்கு. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எக்ஸல் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, லெட்ஜர் நேம், குரூப் நேம், அலைஸ், மெயிலிங் நேம், அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், ஜிஎஸ்டி நம்பர், இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல எல்லா லெட்ஜர்ஸோட டீட்டெயில்ஸுமே நான் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம எப்படி டேலியில மேப்பிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேலியில் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் கிரியேட் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் பாத்து. ஸோ ஃபைல் பாத் நம்மளோட லெட்ஜர் டீடைல்ஸ் எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேம் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அந்த நேம் அப்படிங்கிறதுல நான் லெட்ஜர் டீடைல்ஸ் இம்போர்ட் அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு நேம் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஸோ டைப் ஆஃப் மாஸ்டர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம லெட்ஜர் தான் இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால லெட்ஜர் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீல்டு டேலி பிரைம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் நேம் அண்ட் குரூப் நேம் நமக்கு மேண்டட்டரி. ஸோ அதனால நான் நேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற நேமோட ஸ்பெல்லிங் தான் இங்கே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா லெட்ஜர் நேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அதனால லெட்ஜர் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் நேம். ஸோ குரூப் நேம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா குரூப் நேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நான் குரூப் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைஸ். ஸோ நம்மளோட எக்ஸல் ஷீட்ல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சேம் நேம் தான். ஸோ அதனால அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயிலிங் நேம். ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸ். ஸ்டேட், கண்ட்ரி. மொபைல் நம்பர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பிரைமரி மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி அன்ரெஜிஸ்டராகவும் இருப்பாங்க, இல்லாட்டி ரெகுலர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த பார்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பை பொறுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இந்த ஜிஎஸ்டி நம்பரை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸல் ஷீட்ல நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம டேலியில மேப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபீல்டுமே வந்து டேலியில என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கும் நம்மளோட எக்ஸல் ஷீட்ல என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நேமுக்கும் வந்து நம்ம இப்போ வந்து மேப்பிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் என்டர் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேலியில இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுல மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து நமக்கு எக்ஸல் ஷீட்டு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபைல் டு இம்போர்ட் நம்ம வந்து எந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம இம்போர்ட் பண்றோமோ அந்த ஃபைலோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் வந்து ஷீட் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட் கிடையாது, நம்ம வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் மூலமா தான் இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ லெட்ஜர் டீடைல்ஸ் இம்போர்ட்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேமை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பேக்கப் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக்கப் ஆப்ஷனை வந்து எஸ் பண்ணிட்டு பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நோ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நான் இப்போ இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. நான் அந்த எக்ஸல் ஷீட்டுமே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா ஃபர்னிச்சர் அப்படிங்கிற நேம். ஸோ அதை வந்து நம்ம டேலியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்டரில் போகிறேன், லெட்ஜர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா லெட்ஜர்ஸுமே நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக வந்து பாலா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் பாலா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் குரூப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதுவுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் நேம் பாலா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸுமே நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டு கண்ட்ரி எல்லாமே வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால அன்ரெஜிஸ்டர் கன்சூமர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் வந்து எஃப்டல் கான்ஃபிகர் இருக்கும், அந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மொபைல் நம்பர் அப்படிங்கறத நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அந்த பிரைமரி மொபைல் நம்பர் அப்படிங்கிற டீடைல்ஸுமே நமக்கு வந்திருக்கு. இதே மாதிரி அன்ரெஜிஸ்டருக்கும் நமக்கு வந்திருக்கு. சேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் ஜிஎஸ்டி நம்பர் உள்ள பார்ட்டிஸா இருப்பாங்க. ஸோ அவங்க நேமும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக். ஸோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அலைஸுமே நமக்கு வந்திருக்கு. குரூப் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி எல்லாமே வந்து ப்ராப்பரா நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுத்துருந்தாலும் நமக்கு ஜிஎஸ்டி நம்பரும் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நீங்க டேலியில வந்து லெட்ஜர்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ல வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு டேலியில வந்து இந்த மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேலியில இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து குரோம்ல போய்க்கோங்க. ஸோ இங்க விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 ருபீஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.